ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம முட்டை பயன்படுத்தி ஆப்பம், இடியாப்பம், தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சுவையான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவை நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து கலந்து விட்டதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவோட அளவுகளை மாற்றிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சு சூடுபடுத்திக்கலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச முட்டை கலவையை ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 30 செகண்ட் வேக விடலாம். இப்போ இந்த பணியாரத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முட்டை கலவையும் பணியார சட்டியில் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடுபடுத்திக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸ் பியூரியாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கொதிக்க விடுங்க. அப்போ தான் மசாலாவில் இருக்கிற வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சுவையாக இருக்கும். இதில் நான் இப்போ 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவை நல்லா ஒரு கடாயில் வறுத்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துட்டு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே சுட்டு வச்ச முட்டை பணியாரத்தை சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஆப்பக்கறி தயாராகிடுச்சு. இந்த ஆப்பக்கறியை தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேனல்லையே சாஃப்டான தோசை, ஆப்பம் எப்படி செய்யணுன்ற வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.